இருக்காளா? சோனியை நான் பார்த்தேன் சார். சோனி வீட்டு பக்கத்துலதான் இருக்கு. உங்களுக்கு லெட்டர் எழுதிட்டு உங்களை பார்க்க பயந்துகிட்டு கூச்சப்பட்டு இருந்து சார். இத்தினாளா? நிஜமாவா? அவ விலாசம் தெரியுமா? விலாசம் எதுக்கு சார்? இங்கேயே கூட்டிட்டு வந்திருக்கேன், இருங்க. நீதான் கடிதாசு எழுதின சொன்னின்னு நான் எப்படி நம்புறது? நான் உன்னை பார்க்கவே நாள்தோறும் ஏங்கினேன். நீ போகும் பாதையில் பூவாக தொங்கினேன். தலைவனை நினைந்ததால் தலையணை நனைந்ததே. பதில் வருமா காத்து கிடப்பேன் வாசற்படியில் பூத்து. இதான் நம்ம சயனாரை. கமான். அவ்வமையும் தேசத்தில் ஒற்றுமையை காக்க வேண்டிய அவசியத்தை மாகாணத்தில் புதிதாக ஒரு மின் நிலையத்தை திறந்து வைத்து பேசுகையில் மின்துறை அமைச்சர் இனிமேல் வீடுகளில் அடிக்கடி ஏற்படும் மின்சார வெட்டு அறவே நீங்கிவிடும் என்று உறுதிமொழி அளித்து பேசுகையில் கடவுளே, உறுதிமொழி கொடுத்தா இன்னைக்கேவா பவர் போனோம்? நான் சோனியை கண்டுபிடிச்சிட்டேன். நிஜமாவா? லக்கி ஃபெலோ. அண்ணே, நீதான் எப்படியாவது அப்பாட்ட பேசி எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும். கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல பொண்ணை காட்டு. அண்ணே, நான் சொல்ல இதான். சோனி பாக்குறதுக்கும் சோனியா தான் இருக்குது. இது எங்க அண்ணன். வணக்கம். இது என் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கமா. ஏமா இப்படியே அலை விடுவோம் நம்ம தம்பிய? நீ உனக்கு கூச்ச சுபாவம் ஜாஸ்திங்கிறான். உன்னை பார்த்தா எங்களுக்கு தான் கூச்சமா இருக்குது. போது நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா நீ நான் டெஸ்ட் பண்ணணும். நான் கேட்கிற கேள்வியை சரியா மனசுல வாங்கிக்க. சீட்டு கட்டுல 4 ராஜா இருக்குது. டைமண்ட் ராஜா, இஸ்பெட் ராஜா, கிளாவர் ராஜா, ஆட்டின் ராஜா. இந்த 4 ராஜால ஒரு ராஜாக்கு ஒரு கண்ணு தான். அது எந்த ராஜா? எந்த ராஜா? இது கூட தெரியாம எப்படிமா குடும்பம் நடத்த போற நீ? டைமண்ட் ராஜாக்கள்ல ஒரு கண்ணு இருக்குதே. என்னன்னா இந்த பொண்ணுகிட்ட போய் சீட்டு கட்டலாம் பத்தி கேட்டுக்கிட்டு? அம்மா, நல்ல அருமையா கடிதம் செய்திருக்க. அம்மா, என் சம்சாரம் முரடு. நான் இங்க வந்த விஷயமே அவளுக்கு தெரியாது. அவளை சமாளிக்கிற மாதிரி ஒரு சின்ன லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா உனக்கு புண்ணியமா போகுமா? இப்ப எப்படிங்க? கடிதாசி தானம்மா. எனக்கு தமிழ்ல எழுத வராதுங்க. கவிதை மட்டும் எழுதுறீங்க? காப்பியா? ஆனந்த், வீட்டுல உறவுக்காரங்க வந்திருக்காங்க. நான் வரேங்க. பொண்ணு அழகா இல்ல? இத்தனை நாளா ஒரு நாள் கூட சீட்டை தொட மாட்டேன்னு சொன்னதில்ல இந்த பையன். என்னமோ ஆயிப்போச்சு. டாக்டர்கிட்ட காட்டணும் பையன் உடம்ப. ஷோ ராங் ஷோன்னு தோணுது. இதா அது அப்பா, ஒரு 2 நாளைக்கு சீட்டு கட்டெல்லாம் மூட்டை கட்டி வைங்கப்பா. ஏன்பா? அந்த பொண்ணு நம்ம தம்பிய பணத்துக்காக தான் மடக்கி இருக்கோன்னு தோணுது. கொஞ்சம் அவங்கள ஃபாலோ பண்ணணும். கண்ணு பூத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அதை எவ்வளவு அழகா வாசப்படியில் பூத்து கிடந்தேன்னு சொன்னேன். நான் எப்ப சொன்னேன்? அதான் லெட்டர்ல எழுதிருந்தியே. மறந்துட்டேன். எழுதி இருந்தா தானே தெரியும். ஆமா, என்ன நீ டல்லா இருக்க? ஊர்ல உறவுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை, பணம் அனுப்பணும். நான் தான் ஏற்பாடு பண்ணணும். நான் என்ன அண்ணியனா? என்கிட்ட கேட்கலாம்ல. நாம பழகுறது பணத்துக்காக. என்ன வேற எதுக்கு? 500 ரூபாய் போதும்ல? இந்தா. இப்போது கவலை தீர்ந்துச்சா? கொஞ்ச நேரமா சந்தோஷமா பேசுவோமே. சாரி, மணியாடு பண்ண டைம் ஆச்சு. நான் வரேன். கடதான் தடுக்கி விட்டான். ஹலோ ரீட்டா. ஹாய். இந்த பொண்ணு பேர் சோனி இல்லப்பா. எவ்வளவு தீவிர ரீட்டான்னு கூப்பிட்டா கேட்டியா? ஆமா, பேர்லயே ஃப்ராடா. நான் என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லை. வாரிட்டா, இந்தாக்கா நீ கேட்ட பணம். உள்ள வாரிட்டா. ஏண்டா, இந்த பொம்பளை தான் ஆனந்த் ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்டெனோகிராஃபர். பேர் கூட கேரக்டர் பீட்ரூட் வரும். மார்கரெட். அவளையே வக்கான்னு கூப்பிடுறா. அவளையே வக்கான்னு கூப்பிடுறா.
அப்போ மார்கரெட் தங்கச்சி தான். ரீட்டா, ஓ நம்ம தம்பி ஆபீஸ்ல சோனி அலையறத பார்த்துட்டு தங்கச்சியை செட்டப் பண்றச்சு அந்த பொம்பளை. இல்லாட்டி போனா தபால் வந்த அன்னைக்கே தன் தங்கச்சி தான் இவனுக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லிருக்க மாட்டாளா? அட, ம். நம்ம 4 பேர்ல ஒருத்த இந்த வீட்டு வாசலே ராப்பகலா குளிர் மழை பார்க்காம வந்து இந்த வீட்டை கண்காணிக்கணும். நீ கவலைய விடு. இதே வீட்டு வாசல்ல 24 மணி நேரமா அசையாம நின்னு இவன் பாத்துப்பான். என்னடா எருமக்கடா வயசாது, என்னடா பயம்? ஆபத்துன்னு வரும்போது அந்த ஆம்பளைக்கு அவரை ஏமாத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் இந்த திட்டமே போட்டோம். உன்னோட ராபர்ட் சாகாம இருந்ததா இந்த கல்யாணத்துக்கு அவசியமே இருந்திருக்காதே. என் மனசை விட்டு ராபர்ட் இன்னும் சாகலக்கா. எனக்கு தெரியும். அவ முழு பேர் ரீட்டா, அவங்க அக்கா மார்கரெட். சோ பிளடி வாட்? ஏற்கனவே மார்கரெட் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியாச்சு. ஓ அண்ணே, அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, நொண்டியா, மொடமா? என்ன டவுட் உனக்கு? எந்த விதத்துல சொத்தாங்கற? என்ன லவ் பண்றதுனாலயா? அது லவ் பண்றது சொத்தையா ஒன்னையாங்கறதா டவுட். ஆமா, உங்களுக்கு எல்லாம் லவ் மேரேஜ்னா பிடிக்காது. அவ கிறிஸ்டியன் கேர்ள், அதான் ஏதோ ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க. இது சீட்டாட்டம் இல்லடா, தோத்துட்டு கடன் சொல்லிட்டு போக. வாழ்க்கை அன்னாட செட்டில் பண்ணும். சீட்டாட்டத்துல ஜோக்கர் வந்தா கொண்டாட்டம் தான். ஆனா ஜோக்கரை மட்டும் வச்சுக்கிட்டு லைஃப் அமைக்க முடியாது. சீக்வன்ஸ் ஒண்ணு வேணும். அதே மாதிரி பொண்ணு உனக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது. வீட்டுல பெரியவங்களுக்கு பிடிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஏத்ததான் பார்க்கணும். அவ்வளவு இருக்கு. அவ கூட வாழ போறதுன்னா நீங்க இல்ல. ஐ டோன்ட் கேர் அபௌட் அதர்ஸ். யார் தயவு இல்லாம என்னால வாழ முடியும். ஓ, அவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா? டேய், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். ஆமா, உடனே ஊருக்கு போய் அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லி என்ன மாட்டி வச்சிருவீங்களே. நீ ஏமாந்து நிப்பல்ல, அப்பா கிட்ட சொல்றேன். வேற நல்ல பொண்ணா பார்க்க சொல்லி. என்னடா போட்ட? ஜோக்கர் தான், எடுத்துக்க. என்னடா பொட்டியோட கிளம்பி வந்துட்ட? அவ்வளவுதான். பையன் கிட்ட பேசவே இல்லையா? அவன் மண்டையில இருக்கிற மூளையெல்லாம் கட்டி பரன்ல வச்சுட்டு மண்டை முழுக்க சோனியை வச்சுட்டு எவன்டாம கையில பேசுவான். சரிதான், ஊருக்கு புறண்டாண்டு கிளம்பி வந்துட்டேன். ஊருக்கா? ஏண்டா இப்படியாடா பிரச்சனை பாதியிலே விட்டுட்டு கிளம்புறது? நாம ஊருக்கு போறோம்னா போயிடுறோமா? இங்க மறைஞ்சு உட்கார்ந்துகிட்டு அந்த பொண்ணை கண்காணிச்சு சரியான ஃப்ராடுங்கிற அவன் கண்முன்னு நிரூபிக்கணும். என்ன தகராறு வீட்டுல? ஒண்ணும் இல்லைங்க, எங்க வீட்டுல எல்லாம் 10ஆம் பஸ்லயே இருக்காங்க. காதல்னா கொலபாதகமா நினைக்கிறாங்க. உங்க அத்தா எப்படிதான் அவர் வீட்டை சமாளிச்சாரோ? ஏ, உங்க வீட்டுல ஏழை பொண்ணை காதலிக்க கூடாதுங்கிறாங்களா? பொண்ணையே காதலிக்க கூடாதுங்கிறாங்க. ஒருவேளை பொண்ணு வீட்டுல சம்மதிச்சு உங்க வீட்டுல ஒத்துக்கலன்னா தனியா வெளியே வந்து குடும்பம் நடத்துவேன். நாளைக்கு தனியா வந்த பிறகு வசதி குறைஞ்சிடுச்சுன்னு. சேச்சே, என்ன நம்பி வந்தவளோட வசதி என்னங்க பெரிய வசதி? அப்ப கவலையை விடுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அத்தா வீட்டுல கூட இஷ்டம் இல்லாம தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. அக்கா வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. என்ன ஆனாலும் சரி, முதல்ல அக்கா கிட்ட பேசிட்டு உடனே கல்யாணம் தேதி வைக்க சொல்லணும். நீங்க நிஜமாவா சொல்றீங்க? வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள்னா அன்னைக்கே தாலி கட்டுறேன். மார்கரெட்ட உடனே பேசணும். ஓ, பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் பேசிட்டு ஆளு யாருன்னே சொல்லல. இதாங்க நான் லவ் பண்ற பொண்ணு. நல்லா இல்ல? என்னங்க என்னங்க, ஹலோ, பாதி பேசிட்டு இருக்கே போயிட்டீங்களே. ஹலோ ராபர்ட். ஹாய் பாலு, எத்தனை நாளாச்சு பானு பாத்து? பை தி பை, இதான் என் மிஸ்ஸஸ், நம்ம ஒரு பையன். ஏய், இங்க எங்கப்பா வந்த? வந்து நான் லவ் பண்ற பொண்ணு சொந்த ஊர் தான்ப்பா. எனக்கு வேலை இல்லைங்கிறதுனால அவங்க வீட்டுல யாரும் மதிக்கிறது இல்ல. இப்போ ஒரு நல்ல வேலை தேடிக்கிட்டேன். கடுதாசி போட்டு அதுகிட்ட இருந்து பதில் இல்ல. அதான் நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓகே, லைஃப்ல செட்டில் ஆக போறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பை தி பை, இதான் பையன் அட்ரஸ். கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுறேன்னா. வரேன்.